शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य तु वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम पतंजलि योग सूत्रम विभूति पादम सूत्रम 38. இந்த விபூதி பாதத்தில் அஷ்டாங்க யோகத்தினை முறையாக செய்யும் பொழுது மனதை ஒவ்வொரு விஷயங்களிலும் சம்யமம் செய்யும் பொழுது, மனதை ஒடுக்கும் பொழுது சில அபரிதமான சித்திகள் கிடைக்கப்பெறுகிறது யோகிக்கு. அது எந்தெந்த சித்திகள் எவ்வாறாக கிடைக்கப்பெறுகின்றன என்ற விஷயத்தினை இங்கு கூறிக்கொண்டு வருகிறார். இந்த விபூதி பாதத்தில் 37வது ஸ்லோகத்தில் இந்த சித்திகளை எவன் ஒருவன் நாடுகிறானோ அதனால் அவனுக்கு துயரம் ஏற்படும், லட்சியத்திலிருந்து அவனை திசை திருப்பிவிடும் என்று கூறுகிறார். இந்த சித்திகளை ஒருவன் விரும்பக்கூடாது என்றும் கூறுகிறார். லட்சியம் என்பது ஆத்ம ஞானம் ஒன்றுதான். ஆத்ம ஞானத்தை பெறுவதற்காக தான் ஒருவன் சமதமாதிகளை பழகுகிறான். இந்த சமதமாதிகளை அவன் விடும்பொழுது லட்சியத்திலிருந்து அவன் விலகி விடுகிறான் என்று இந்த 37வது சூத்திரத்தில் கூறுகிறார். இந்த சித்திகளை புறக்கணிக்கும் பொழுது அவன் உயர்ந்த நிலையை அடைகிறான். இந்த ஜென்மத்தை அவன் பயனுள்ளதாக மாற்றுகிறான் என்று கூறுகிறார். இப்பொழுது சூத்திரம் 38. பந்த காரண சைதில்யாத் பிரச்சார சம்வேதனாத் ச சித்தஸ்ய பரசரீர ஆவேஷः. பரசரீர ஆவேஷः வேறொரு உடலில் புகுதல். தன் உடலில் இருந்து கொண்டே இந்த உடலில் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது வேறொரு உடலில் தன்னை புகுந்து கொள்ளுதல். அவ்வாறாக புகுந்து அந்த உடலிலிருந்து மனதை தன்வசப்படுத்துதல், அதற்கு பரசரீர ஆவேஷக என்று கூறுகிறார். இறந்தவர் உடலில் புகுந்து கொண்டு, ஒருவன் இறந்துவிட்டால் அவன் உடலில் புகுந்து கொண்டு அந்த இறந்த உடலை மீண்டும் எழும்பி நடக்க செய்யுதல், இயக்க செய்யுதல். இது எவ்வாறாக சித்திக்கிறது என்றால், இந்த புருஷனும் பிரகிருதி என்பது இயற்கை, புருஷன் என்பது யோக சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்ற மகத் தத்துவம். அதனை அவர்கள் புருஷன் என்று கூறுவார்கள். இந்த புருஷனையும் பிரகிருதியையும் வேறு வேறு என்று அறிவதால் எவன் ஒருவன் இந்த யோகத்தில் தியானத்தில் இந்த விஷயங்களை வேறு வேறு என்று அறிந்து கொண்டு அதனில் மனதினை ஒடுக்குகின்றானோ அவனு அந்த சக்தியானது அந்த யோகிக்கு கிடைக்கப்பெறுகிறது. பொதுவாக ஒரு ஜீவனானவன் இந்த சரீரத்தில் பந்தப்படுகிறான். எவ்வாறாக பந்தப்படுகிறான் என்றால், ஆகவேதான் இங்கு குறிப்பிட்டுள்ளது பந்த காரண சைத்தில்யாத். எவ்வாறாக பந்தப்படுகிறான்? தான் முன்ஜென்மத்தில் செய்த பாப புண்ணியங்களுக்கு ஏற்றார் போன்று இந்த சரீரத்தில் அவன் பந்தப்படுகிறான். புண்ணியம் அதிகமாக இருந்தால் சுகமும், பாபம் அதிகமாக இருந்தால் துயரமும் நோய்களும் அதிகமாக காணப்படும். அதனால் அவன் இந்த சரீரத்தில் பந்தப்பட்டவனாக துன்புற்று கொண்டு இருக்கின்றான், துயர் உறுகிறான். யோகியானவர் மனதை சம்யமம் செய்வதால், மனதை ஒடுக்குவதால், தனக்கு ஏற்ப அந்த விஷயத்தில் மனதை ஒடுக்குவதால் இந்த சரீரத்தில் பந்தப்படுதல் என்பது
இருக்காது. அவர் இந்த சரீரத்தில் அனுபவிக்கப்படுகின்ற கர்மாக்கள் அவரை பந்தப்படுத்துவதில்லை. சாதாரண மனிதர்களாகிய நம்மை கர்மாக்கள் பந்தப்படுத்துகின்றன. யோகியை இந்த கர்மாக்கள் பந்தப்படுத்துவதில்லை. நாடிகளை பற்றிய ஞானமும் அவருக்கு தெளிவாக ஏற்படுகிறது. நமது உடலில் பல லட்சம் நாடிகள் இருக்கின்றன. அந்த நாடிகளை பற்றிய ஞானமானது அவருக்கு தெளிவாக ஏற்படுகிறது. இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே வேறொரு சரீரத்தில் புகுந்து கொள்கின்ற அத்தகைய சித்தியையும் அவர் பெறுகிறார். இதற்கு நமது சாஸ்திரத்தில் நமது தேசத்தில் வாழ்ந்த பல முனிவர்கள் சித்தர்கள் இருந்தார்கள். திருப்புகழ் எழுதிய அருணகிரிநாதர் தன் உடலை விட்டு கிளி ரூபத்தில் கிளியினுடைய சரீரத்தில் புகுந்து கொண்டு திருப்புகழை பாடினார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அவ்வாறாக தான் அவர் பாடலிலும் குறிப்பிடுகிறார். திருமூலரும் மாடு மேய்ப்பவன் இறந்துவிட்டான், அதற்காக மாடுகள் அழுகின்றன, துன்பப்படுகின்றன என்பதனை அறிந்து இறந்தவனுடைய அந்த மூலனுடைய உடலில் புகுந்து மீண்டும் எழுந்து நடந்தார். பிறகு மூலனுடைய உடலில் இருந்து கொண்டே பல பாடல்களை அவர் பாடினார் என்று அவரே குறிப்பிடுகிறார் திருமந்திரத்தில். மேலும் புலிபான சித்தர்கள், நிறைய சித்தர்கள், எண்ணிலடங்கா சித்தர்கள் இத்தகைய சித்திகளை அவர்கள் பெற்றுள்ளார்கள். ஆதிசங்கராச்சாரியர் கூட தன்னுடைய சரீரத்தில் இருந்து கொண்டே ஒரு ராஜாவினுடைய சரீரத்தில் புகுந்து ராஜாவினுக்கு உரிய சூழ்நிலை என்ன என்பதனை அவர் அறிந்து கொண்டார். ஆகவே இந்த கூடுபாயுன்ற வித்தைகளெல்லாம் நமது முன்னோர்கள் சர்வசாதாரணமாக செய்துள்ளார்கள். இதில் மனதை செலுத்தக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய முக்கிய நோக்கம். அவர்கள் செய்தது ஒரு நோக்கத்திற்காக, பெரிய ஒரு நோக்கத்திற்காக செய்தார்கள். நாம் அல்பமான விஷயத்திற்காக நாம் எண்ணுவோமானால் அந்த யோகியானவர் அழிந்து விடுவார், அந்த சித்திகள் அவரிடமிருந்து நீங்கிவிடும் என்று கூறுகிறார். அடுத்ததாக சூத்திரம் 39. உதான ஜெயாத் ஜலபங்கஹ கண்டகாதிஷு அசங்கஹ உத்கிராந்திஹி ச. உதான ஜெயாத், நமக்கு நன்றாக தெரியும் நமது உடலில் பிராணவாயுவானது இருக்கின்றது. இந்த பிராணன், நாம் சுவாசிக்கின்ற அந்த காற்றை பிராணன் என்று கூறுகிறோம். இந்த பிராணன்தான் நமது சரீரத்தில் 5ஆக பிரிகிறது. பிராணன், வியானன், சமானன், உதானன், அபானன் என்று 5ஆக பிரிகிறது இந்த ஒரு பிராணனை. இந்த பிராணனை எங்கெங்கு எந்தெந்த பிராணன் இருக்கின்றது என்பதை நாம் தியானத்தில் மனதை ஒடுக்கும் பொழுது அப்பொழுது சில சக்திகள் கிடைக்கின்றன என்று கூறுகிறார். அது என்னென்ன என்பதனை இங்கு விளக்குகிறார். தொப்புள், நாபி தேசத்தில் முதல் ஹிருதயம் வரை உள்ள வாயுக்கு சமானன் என்று பெயர். நாபி தேசம் முதல் ஹிருதயம் வரை இருக்கின்ற நாபி பிராணனுக்கு சமானன் என்று பெயர். இந்த சமான வாயுதான் நாம் சாப்பிட்ட உணவை இரத்தமாக மாற்றுகிறது. நாம் சாப்பிட்ட உணவை இரத்தமாக மாற்றக்கூடிய வாயு எதுவென்றால் சமான வாயு, சமானன் என்ற வாயு. அந்த வாயு சரியாக இல்லாவிட்டால் உடலில் இரத்த சோகையானது ஏற்படும். ஆகவே அந்த வாயுவை சரி செய்தால் மீண்டும் இரத்த சோகையிலிருந்து நீங்கலாம். அடுத்ததாக பிராணன். பிராணன் என்பது மூக்கின் நுனி முதல் ஹிருதயம் வரை, மூக்கின் நுனி முதல் ஹிருதயம் வரை இருக்கின்ற வாயுக்கு பிராணன் என்று பெயர். இந்த ஹிருதயத்திற்கு பிறகு அதனுடைய வேலைகள் மாறுகின்றன. வேலைகள் மாறும்பொழுது அதற்கு பெயர்களும் மாறுகின்றன. அடுத்ததாக அபானன். அபானன் என்பது சரீரத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகின்ற வாயுக்கு பெயர் அபானன் என்று பெயர். இந்த வாயுவானது தொப்புள் கொடியிலிருந்து பாதம் வரை இருக்கின்ற வாயுக்கு பெயர் அபானன் என்று பெயர். அடுத்ததாக உதானன்.
உதானன் என்பது மூக்கின் நுனி முதல் சிரஸ் மேலே இருக்கின்ற சிரஸ் வரை இருக்கின்ற வாயுக்கு பெயர் உதானன் வாயு என்ற பெயர். இந்த வாயுதான் யாப்பம் விடும்பொழுது வருகின்ற வாயுக்கு பெயரும் உதானன் என்ற பெயர். விக்கல் வரும்பொழுது தடுக்கின்ற வாயுக்கு பெயர் உதானன் என்று பெயர். இறுதியாக நம் உடலிலிருந்து உயிர் பிரியும் பொழுது செல்கின்ற வாயுக்கு உதானன் என்று பெயர். இந்த உதானன் வாயுதான் நமது உயிரை தடுத்து கொண்டு இருக்கின்றது. இந்த வாயு மரணம் அடைந்த பொழுது உடலிலிருந்து பிரிகின்ற இறுதியான வாயு, கடைசியான வாயு, மற்ற வாயுகளெல்லாம் அடங்கிய பிறகு இந்த வாயு தான் கடைசியாக உடலிலிருந்து பிரியும். அப்பொழுது உடலில் சிறிது சப்தமானது ஏற்படும். இதற்கு பெயர் உதானன் என்று பெயர். அடுத்ததாக இறுதியாக வியானன். வியானன் என்பது நமது உடலில் முழுமைக்கும் வியாபித்திருக்கின்ற வாயுக்கு பெயர் வியானன் என்று பெயர். இந்த வாயு சரியாக செல்லாவிட்டால் நமது உடலில் வாத நோயானது ஏற்படும். கை கால் விழுந்து விடுவது, அந்த பேரலைஸ் என்று சொல்லுகின்ற அந்த பக்கவாதமானது ஏற்படும். ஆக இந்த சூத்திரமானது இந்த உதானன், வியானன், சமானன் முதலிய வாயுவை ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் சம்யமம் செய்யும் பொழுது, உதாரணமாக தொப்புள் கொடியிலிருந்து ஹிருதயம் வரை நாம் தியானத்தில் அமர்ந்து அந்த வாயுவை நாம் மனதில் ஒடுக்கும் பொழுது நாம் சாப்பிட்ட உணவுகள் நன்றாக செரிமானமாகவும் இரத்த சோகை நீங்கவும் அத்தகைய பயிற்சியானது உதவுகிறது. மேலும் தான் விரும்பிய காலத்தில் மரணத்தை தள்ளி போடவும் செய்யலாம். இத்தகைய பயிற்சியை எவன் ஒருவன் செய்கின்றானோ, இந்த பிராணன் முதலிய இந்த 5 பிராண விஷயங்களையும் எவன் ஒருவன் தியானிக்கின்றானோ, அதிலே மனதை லயித்து பல மணி நேரம் அதிலே அமர்ந்து கொண்டு எந்த யோகியானவர் தியானிக்கின்றாரோ, அவர் தான் விரும்பிய காலத்தில் மரணத்தை தள்ளி போடுகின்ற சக்தியானது ஏற்படும். தான் இந்த காலத்தில் இறந்தால் நான் இத்தகைய பதவி அடைவேன் என்று அவர் அறிவார். ஆகவே தனது மரணத்தை தள்ளி போடுகின்ற சக்தியை அவர் முன்கூட்டியே அறிந்து கொள்வார். பீஷ்மர் அவ்வாறாகத்தான். மகாபாரதத்தில் பீஷ்மர் தனது மரண காலத்தை அம்பு படுக்கையில் இருந்தாலும் தனது மரண காலத்தை தான் விரும்பிய காலத்தில் அவர் இந்த உடலை விட்டு நீத்தார் என்று நாம் அங்கு அறிகிறோம். ஆகவே இத்தகைய சித்திகளெல்லாம் இந்த கிடைக்கப் பெறுகின்றன. இருப்பினும் இதில் நாம் மயங்குதல் கூடாது என்று கூறுகிறார். அடுத்தது சமான வாயு ஜயாத் பிரஜ்வலனம். சமான வாயுவை மனதில் சம்யமம் செய்வதால் இந்த சரீரமான ஜொலிக்கமாம், அக்னி போன்று ஜொலிக்கும் என்று இங்கு கூறப்படுகிறது. ஜொலிக்கின்ற சக்தி, ஷைனிங், ஒரு ஷைனானது அவரிடத்தில் காணப்படும் என்று இங்கு கூறுகிறார். அடுத்த காய ஆகாஷ யோக சம்பந்த சம்யமாத் லகுதூல சமாபத்தேகே ச ஆகாஷ கமனம். ஆகாஷ கமனம். பூமியில் உள்ள அனைத்து சரீரங்களும் பரப்பன, ஊர்வன, நடப்பன ஆகிய அனைத்து உயிர்களும் ஆகாசத்துடன் சம்பந்தமானது காணப்படுகிறது. ஆகாச சம்பந்தம் இல்லாமல் எந்த ஒரு ஜீவனும் இல்லை. நமது ஹிருதயத்திலும் ஆகாசம் இருக்கின்றது. ஹிருதயம் இந்த பெரிய ஆகாசத்திற்குள் இருக்கிறது. நமது சரீரம் இந்த ஆகாசத்திற்குள் இருக்கிறது. ஆகாசம் என்றால் இடைவெளி, இருப்பதற்கு இடம் தருவது ஆகாசம். இருப்பதற்கு இடம் இல்லாவிட்டால் அங்கு ஆகாசத்திற்கு இடமே இல்லை. ஆகவே இருப்பதற்கு இடம் தருவது எதுவோ அதற்கு ஆகாசம் என்று பெயர். இந்த வியாப்தி என்ற சம்பந்தம், இடைவெளி, கேப் இல்லாத இடத்தில் சரீரமானது ஸ்திரமாக நிற்காது. நம்முடைய சரீரம் ஸ்திரமாக நிற்க வேண்டும் என்றால் அதற்கு ஆகாசமானது தேவைப்படும். ஆகாசம் இல்லாத நெருக்கடியில் இந்த சரீரமானது ஸ்திரமாக நிற்காது. ஆக இந்த தாரணா, தியான, சமாதிகளை பயிலும் யோகிகளுக்கு ஆகாசத்தில் பறந்து செல்கின்ற சக்தியானது ஏற்படும். அந்த யோக சக்தி, சித்தியானது ஏற்படும் என்று கூறுகிறார். ஆகாசத்திலே அவர்கள் பறந்து செல்வார்கள். இத்தகைய சித்திகளெல்லாம் மனதை
ஒடுக்குபவர்களுக்கு எளிதாக சித்திக்கப் பெறுகின்றன. மீண்டும் அனிமாதி சித்திகளை பற்றி கூறுகிறார். அனிமா, லகிமா, கரிமா, மகிமா போன்ற அஷ்டமா சித்திகளை பற்றி கூறுகிறார். அதனை அடுத்து வருகிற நாட்களில் நாம் பார்த்து தெளிவோம் என்று கூறி இத்துடன் இந்த வகுப்பினை நிறைவு செய்கிறேன். ஓம் தத்சத். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.